இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம், சூறாவளி, மண் சரிவு அனர்த்தங்கள் காரணமாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வடக்கு, கிழக்கு மற்றும் மலேகம் போன்ற இடங்களில் இந்த பாதிப்புகள் இருக்கின்றன. வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டில் வெள்ளத்தால் ஏற்பட்ட அனர்த்தம் என்று சொல்லலாம். அதிலும் வடக்கு பகுதியில் சூறாவளியும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மலேகத்தை பொறுத்தமட்டில் மலேகம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மழை வீழ்ச்சி காரணமாக குளங்களில் நீர் அதிகரித்திருந்தபடியால் அவற்றை திறக்க வேண்டிய ஒரு நிலைமையில் திறக்கப்பட்டதனால் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. மழை வீழ்ச்சியால் அந்த மண் சரிவுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று சூறாவளிகளாலும் கூட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, மரங்கள் விழுந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது அந்த அனர்த்தங்கள் சில இடங்களில் கூடியும் சில இடங்களில் குறைந்தும் காணப்படுகின்றன. அதேவேளை இந்த பருவ பெயர்ச்சி மழை என்பது இன்னும் முடிந்து விட்டதாக இல்லை. இந்த மழை வீழ்ச்சி மேலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மேலும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதோடு அரசாங்கம், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக, உன்னிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நிவாரணத்துக்கான நிதியங்கள் அநேகமாக எல்லா இடங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். எனவே அந்த உரியவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. வீடுகள் கழுவுகின்ற விடயம், அதே போன்று வீடுகள் பாதிப்பு சம்பந்தமான விடயம், உணவுப் பொருள் சம்பந்தமான விடயம், பாடசாலை மாணவர்கள் கற்றல் உபகரணம் சம்பந்தமான விடயம், தொழில்சார் பாதிப்புகளின் போது அவர்களுக்கு இழப்பீடுகள் கொடுக்க வேண்டிய விடயம் என்றெல்லாம் பல விடயங்கள் காணப்படுகின்றன. உண்மையில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில எதிர்க்கட்சிகள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றச்சாட்டுக்களை மிகவும் பலமாகவும் ஆழமாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை எங்களை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றமோ அல்லது அமைச்சர் பதவிகளுக்கோ ஆசைப்படுகின்ற ஒரு கட்சியாக எமது கட்சி இருக்கவில்லை. என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் கடந்த காலத்து அரசுகள் எவ்வாறு செயற்பட்டன, இப்போது இருக்கின்ற அரசு எவ்வாறு செயற்படுகின்றது, கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் இந்த மக்களுக்காக கிடைத்த இந்த நலன்புரி பொருட்களை எவ்வாறு கையாண்டார்கள், எவ்வாறு சுருட்டி கொண்டார்கள். ஒரு தடவை சுனாமி ஏற்பட்ட போது அந்த நிவாரணத்துக்காக மக்களுக்கு வந்த பணம் ஹெல்பிங் அம்பாந்தோட்டை என்ற ஒரு கணக்கில் சேகரிக்கப்பட்டு அது மக்களுக்கு கிடைக்காமல் அது குறிப்பிட்ட நபர்கள், அந்த காலத்து ஜனாதிபதி போன்றவர்கள் அதனை அனுபவித்து சென்றிருக்கின்றார்கள். எனவே கடந்த காலத்தில் நடந்த ஊழல், மோசடிகள் அல்லது கையூட்டுகள் இப்படியான விடயங்களோடு இந்த காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் கூர்மையாக அவதானிக்கின்றோம். எனவே கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நிவாரணப் பொருட்களை ஊழல் செய்வது, மோசடி செய்வது அல்லது கையாடல் செய்வது என்பது நாங்கள் இதுவரைக்கும் ஒரு முறைப்பாடாக கிடைக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் அதிலும் படுமோசமான முறையில் அடிப்படைவாதத்தை பேசுகின்ற சில கட்சிகள் சில விடயங்களை பெரிதாக ஊதி பெருக்க வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னவென்றால், அவர்களை பொறுத்தமட்டில் பல விதமான குற்றச்சாட்டுகள், முறைப்பாடுகள் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த முறைப்பாடுகள், குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது பாயாமல் இருப்பதற்காக சில வழிகளில் முன்கூட்டியே பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கின்றார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் எங்களுடைய பார்வையில் பார்க்கின்ற போது கடந்த கால அரசுகளில் இருந்த செயற்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த விடயங்கள் பலமான குற்றச்சாட்டுகளாக காணப்படவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் முறையாக, சரியாக இருந்தால் அவர்கள் உரியவர்களிடம் முறைப்பாடு செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி அவர்கள் நீதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நானும் கூட பார்த்தேன், பல அரசியல்வாதிகள் இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அதேவேளை சிலர் சொல்கிறார்கள் நிவாரண செயல்பாடுகள் மிகவும் துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்க, அதற்காக அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சியில் உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே அரசியல் தேவைக்காக, அரசியல் நோக்கத்திற்காக சில கருத்துக்களை பரிமாறுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய தேவை ஆட்சி மாற்றம் அல்லது அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற
நோக்கம் இருக்கிறது. எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் அப்படியான சிந்தனை இல்லை. நல்ல விடயங்களை பாராட்டுவோம், தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுவோம். தொல்லியல் சம்பந்தமான விடயங்களில் எமது மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்றால் நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களில் எங்களுடைய எதிர்ப்புகளை உரிய இடங்களுக்கு நாங்கள் தெரிவித்தும் இருக்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.